பிக்க புக்கில் ஒரு வருமானம் வருமா, இது ஒரு தொழிலா? இந்த காலகட்டங்களில் ராகேஷ் வாசிப்பு பழக்கம் பண்ணுறது இல்லாமல் போயிட்டு நிறைய பிரச்சனை, மென்டல் ஹெல்த் இருக்குது, மென்டல் இஷ்யூஸ் இப்படியெல்லாம் நிறைய வந்திருக்கு. புத்தகத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு முழு புத்தகம் தேவையில் உங்களோட வாழ்க்கையை மாற்றுறதுக்கு ஒரு சென்டென்ஸ் ரெண்டு பேரும் ஒரு சேம் லேடியோ ஒரு டின்னருக்கு கூட்டிட்டு போவாங்க டிஃப்ரெண்ட் டைமில். அப்போ அந்த லேடிக்கும் சந்தோஷம், தன்னை ஸ்மார்ட் அண்டு புத்தகம் வாசித்தால் வாழ்க்கையில் மாற்றம் வரும். ஆனால் இது எப்படி ஒரு பிஸ்னஸாக கொண்டு வரலாம்? இப்போ ராகுல் நான் சாத்தான போகிறேன், கொஞ்ச நேரம் அழுத சத்துன்னு கேட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் அழுத சத்தை காணல. வாசிப்பு 21 நாள் வந்தால் அது ஒரு ஹேபிட் ஆகிடும். 90 நாள் கண்டினியூஸாக செய்தால் லைஃப் ஸ்டைல் ஆகிடும். ஏன் பாடசாலை காலத்தில் அப்படி ஒன்றும் செஞ்சது எனக்கு தெரியல. இதெல்லாம் சின்னதில்ல சரி. உங்களோட வாழ்க்கையில் இந்த புத்தகம் என் வாழ்க்கையை மாற்றியது என்று சொன்னால் என்ன புத்தகத்தை நீங்கள் ஞாபகப்படுத்தி அந்த கதை என்ன? ஓகே, இப்போ நான் 1 கிலோ கூடணுமெண்ட என்ன செய்யணும், 1 கிலோ குறையணுமெண்ட என்ன செய்யணும் எனக்கு தெரியும். இதில் ஸ்டார்டிங் ஒன்றுமே இல்லை, ஜிம் ட்ரெயினர் இல்லை, நியூட்ரிஷனிஸ்ட் இல்லை, புக்ஸ் தான். அண்மை காலமாக பல நிறுவனங்களை பார்த்தால் நிறுவனங்களிலே ஒரு லைப்ரரி இப்பொழுது உருவாகி இருக்கிறது. பல பேர் புத்தகம் வாசிக்க ஆரம்பிக்கிறார்கள். நாங்கள்லாம் புத்தகம் வாசிக்கிறதாக இருந்தால் தமிழ்ச்சங்கத்திலே அல்லது வாசிப்பு திறனை வளர்த்து கொள்வதற்காக நாங்கள் புத்தகம் வாசிக்க வேண்டும் என்று எங்களுடைய நண்பர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் சொல்லுவார்கள். அதனால் நாங்கள் வாசிப்போம். ஆனால் இப்பொழுது நிறுவனங்கள் புத்தகம் வாசிக்க சொல்லி கட்டாயப்படுத்துகிறார்கள். என்ன புத்தகத்தை வாசித்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். ஒரு நிறுவனத்திலே இப்பொழுது புதிதாக லைப்ரரிஸ் எல்லாம் இப்போ நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இதெல்லாம் எப்படி மாற்றம் வந்தது? அண்மை காலத்திலே அதிகமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். பிக் அ புக், ஒரு புத்தகத்தை எடுத்து பாருங்கள், வாசியுங்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அப்படிலாம் அண்மை காலத்திலே அதிகமாக பேசு பொருளாக சொல்லப்படுகின்ற இந்த பிக் அ புக், அந்த பிக் அ புக் நிறுவனத்தினுடைய ஸ்தாபகர் தர்மகுலசிங்கம் ராகுலன் எங்களோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் ராகுலன். வணக்கம். ராகுலனை பாடசாலை காலத்திலிருந்து எனக்கு தெரியும், பல்கலைக்கழக காலத்திலிருந்தும் எனக்கு தெரியும். ராகுலன் நீண்ட காலமாக ஒரு கான்செப்ட், அதாவது ஒரு செயற்பாடு ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார். பிக் அ புக் சார்ந்த ஒரு நிறுவனத்தை நிறுவி தொடர்ச்சியாகவே செய்து கொண்டிருக்கிறார். எங்கள் பல நண்பர்கள் நாங்கள் பேசிக்கொள்வோம், இவன் தொடர்ச்சியாகவே இந்த பிக்க புக்கை சொல்லி கொண்டிருக்கிறானே, இவன் என்னதான் செய்கிறான்? இந்த பிக்க புக்கில் ஒரு வருமானம் வருமா, இது ஒரு தொழிலா, என்ன என்றே பல பேருக்கு தெரியாமலே இருக்கிறது. ராகுலன், இந்த பிக்க புக் என்றால் என்ன? இப்போ இந்த காலகட்டங்களில் ராகேஷ் வாசிப்பு பழக்கம் பண்ணுறது இல்லாமல் போயிட்டு சரியாண்டா யாரும் இப்போ வாசிக்கிறேன் ரைட்டா. இப்போ நாங்கள் பார்த்தது என்னென்னு சொன்னால், ஒன்று வந்து வாசிப்பு பழக்கம் இல்லை, மற்றது ஹியூமன் இன்ட்ராக்ஷன்றது சரியாக குறைஞ்சிட்டுது. ஈவன் ஒரு டின்னர் டேபிள்லையோ இல்லாட்டி ஈவன் லஞ்ச் டேபிளோ எல்லாரும் ஃபோன்லேயே இண்டிவிஜுவலிஸ்டிக்காக ஃபோன்லேயே இருக்கிறாங்க சரியா. அப்போ அது ஃபோனில் பல விஷயங்களை வாசித்து கொண்டிருக்கிறோம். அதே நேரம் எல்லாம் இண்டிவிஜுவலிஸ்டிக்காக எல்லாம் பார்த்து ஷார்ட் ரீல்ஸ் இதுகள் தான் இப்போ கல்ச்சராக இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈவன் இன்டெலெக்சுவலிட்டி எல்லாமே ரீடிங்கால் வந்தது. இப்போ அது இல்லை என்னென்னு சொன்னால் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் ஹியூமனுக்கு. ஸோ பிக்கப் புக்குண்ட மெயின் நோக்கம் என்னென்னு சொன்னால் இண்டிவிஜுவல்ஸை வந்து ரீடிங் மட்டும் இல்லை, அதை ரீட் பண்ணி மெட்டாக்களோட ஷேர் பண்ண வைக்கிறது தான் பிக்கப் புக்கிட்ட பெரிய நோக்கம். இப்போ இது வந்து தனியாக எல்லாருக்குமென்று சொன்னால் கிட்ஸை பார்த்தீங்கன்னா கிட்ஸ் இப்போ டிஜிட்டல் அண்ட் ஸ்க்ரீன் அடிக்டர் நிறைய பிரச்சனை, மென்டல் ஹெல்த் இருக்குது, மென்டல் இஷ்யூஸ் இப்படியெல்லாம் நிறைய வந்திருக்கு. ரீசன்ட் ஸ்க்ரீனை இப்போ திருப்பி பார்த்துட்டு இருக்கபடியா நேரம் அடல்ட்ஸுக்கும் இதே பிரச்சனை தான் இருக்குது. அவங்களோட நோக்கமே அதுதான். என்னென்னு சொன்னால் அவ்வளோ பேரையும் கொண்டு வந்து ரீடர்ஸை கூட ரீட் பண்ண வச்சு, நான் ரீடர்ஸை அட்லீஸ்ட் புத்தகத்தை டச் பண்ணி ஃபீல் பண்ணி ஸ்மெல் பண்ண வச்சு, அதே நேரம் அவிட் ரீடர்ஸுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்குறது, அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது, வாசித்ததை வெளிப்படுத்துறது. இப்போ புத்தகத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு முழு புத்தகம் தேவையில் உங்களோட வாழ்க்கையை மாற்றுறதுக்கு ஒரு சென்டென்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எங்களோட இதில் ஒரு CEO வந்து இருந்தார். அப்போ அந்த டைம் நாங்கள் ப்ரெசென்ட் பண்ண புக் வந்து கரிஸ்மா மித்ன்னு சொல்லி ஒலிவியா ஃபாக்ஸோட புக் உண்டு. அப்போ அதில் பெஞ்சமின் டிஸ்ரேலி, அதில் ஒரு ஸ்டோரி இருக்குது. பெஞ்சமின் டிஸ்ரேலியும் வில்லியம் கிளாட்ஸ்டனும் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர்ஸுக்கு கண்டெஸ்ட் பண்ண டைம் ரெண்டு பேரும்
ஒரு சேம் லேடியை ஒரு டின்னருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க டிஃப்ரெண்ட் டைமில் சேம் டைமில் இல்லை. அப்போ ஆஃப்டர் த ரெண்டு டின்னர் முடிஞ்ச பிறகு ரிப்போர்ட்டர்ஸ் கேட்டாங்க யார் ஸ்மார்ட்டர்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு. அப்போ அவள் சொன்னால் ஆஃப்டர் டைனிங் வித் வில்லியம் கிளாட்ஸ்டன் நான் நினச்சேன் அவர் தான் பிரிட்டன்லேயே பெரிய ஸ்மார்ட் ஆனாலும். ஆனால் ஆஃப்டர் டைனிங் வித் பெஞ்சமின் டிஸ்ரேலி நான் நினச்சேன் நான் தான் பிரிட்டன்லேயே பெரிய ஆளுண்டு தான். இப்போ நீங்கள் யார் எலெக்ஷனை வெற்றினு நினைக்கிறீங்க? யார்? நீங்கள் தான் சொல்லுங்கிறா. வின் பண்ணது பெஞ்சமின் டிஸ்ரேலி. ரீசன் என்னென்னு சொன்னால் அதில் புக்கில் மெயின் கன்செப்டே charismatic leaders make others feel special about themselves. இப்போ அவரோட கதை கேட்க நான் ஸ்மார்ட்ன்றதை விட முன்னுக்கு இருக்கிற ஸ்மார்ட் ஆக்குறது தான் கரிஸ்மெட்டிக் லீடர்ஸ் இது. அப்போ அந்த லேடிக்கும் சந்தோஷம் தன்னை ஸ்மார்ட் அவர் சொல்லியிருக்கிறார். அந்த கரிஸ்மான்றது அந்த புக்குன்ற இது வந்து கரிஸ்மெட்டிக் லீடர்ஸ் நாட் போன், அவங்க பிறந்ததுலேருந்து வர்றதில்லை, அது ஒரு பண்பு நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம். இப்போ இந்த பர்டிகுலர் சிஇஓ அந்த செஷன் முடிய சொன்னார் வந்து எங்கள்கிட்ட, ராகுலன் இப்போ தான் எனக்கு தெரியுது என்கிட்ட டாப் மேனேஜ்மெண்ட்டில் ஆக்களெல்லாம் விட்டுட்டு போகிறாங்கன்னு. நான் நினச்சேன் இவ்வளோ காலமும் வந்து இது வேறு ஏதோ பிரச்சனை அவங்களுக்கு ஏதோ பொலிட்டிக்ஸ்னு பார்த்தா நான் தான் ரீசன். இன்றைக்கும் அந்த சிஇஓ அந்த புக்கை தன் மேசில் வச்சு அது ஒரு பைபிளாக அவ்வளவு டூல்ஸையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு உங்களோட சேஞ்சை வந்து என்ன இப்போ உங்களோட பர்சனல் டெவலப்மெண்ட், உங்கள் வொக்காபுலரியா, இமேஜினேஷனாக எல்லாம் புக்கால் தர முடியும். புக் தான் ஒரே ஒரு இது, நீங்கள் ஒரு இடத்துல இருந்து கொண்டே பல இடங்களுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். அந்த புக் அந்த இமேஜினேஷன் சரியா. இப்போ நீங்கள் சொல்கிற சரி ராகுலன், இப்போ இது சர்வசாதாரணமாக எங்கள் வீட்டை எங்கள் அம்மா அப்பா புத்தகம் வாசி தம்பி என்று சொல்கிறதுக்கும் இந்த நீங்கள் சொல்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? அம்மா இப்போ எங்களோட டீச்சர் சொல்லுவாங்க புத்தகம் படிங்க, அம்மா அப்பா சொல்லுவாங்க புத்தகம் வாசிங்க. அந்த புத்தகம் வாசிங்க என்று சொல்கிறதுக்கும் இந்த நிறுவனங்களே புத்தகம் வாசிங்க என்று சொல்கிறதுக்கு மட்டும் என்ன வித்தியாசம்? இப்போ ஒரு பிஸ்னஸ் எப்படி கொண்டு வரக்கூடியதாக இருக்குது உங்களுக்கு? இப்போ ஓகே, இப்போ வீட்டை சொல்கிறது வந்து என்னென்னு சொன்னால், இப்போ நாங்கள் எப்போவுமே அம்மா அப்பா சொல்கிறத வைக்க நாங்கள் யோசிப்போம் இது ஒரு தொந்தரவுன்னு சொல்லி. அதனால் வேறு ஒரு ஆள் வந்து சொன்னால் கேட்பேன் நாங்கள் கட்டாயம். இப்போ மேட்டது வீட்டை சொல்கிறது நிறைய தியரி புத்தகங்க. இப்போ ஆனால் நாங்கள் இப்போ எங்களோட மெயின் அது வந்து அகடமிக் புக்ஸ் இல்லை, இது வந்து மோர் இன்ட்டு நான் ஃபிக்ஷன் புக். இட் குட் பி ஸ்டோரி புக்காக இருக்கலாம், பர்சனல் டெவலப்மெண்ட் புக்காக இருக்கலாம். இதுதான் எங்களோட மெயின் டார்கெட். அதே நேரம் இப்போ நாங்கள் க்ரியேட் பண்ணுறது ட்ரைப்ன்னு சொல்லி. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் போகிறீங்க ஃபாரினுக்கு போகிறீங்க, ஒரு ஜெர்மனுக்கு போய்க்க எல்லாம் ஜெர்மன் கேட்க ஒரு தமிழால் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, அது கூட ட்ரைப். அப்போ எங்கட இதுனா அப்படி ட்ரைபை க்ரியேட் பண்ணி ஒரு மூவ்மெண்ட் க்ரியேட் பண்ணிக்கல. இப்போ இப்படித்தானே சொல்லுவாங்க, யூ பிகம் மூம் யூ அசோசியேட். 5 திருடரோட நீங்கள் சேர்ந்தா நீங்கள் 6வது திருடர் சரியா, 5 பணக்காரரோட சேர்ந்து நீங்கள் 6வது பணக்காரர் சரியா, அதே நேரம் 5 ஏழைகளோட சேர்ந்து நீங்கள் 6வது ஏழை. அதே மாதிரி இப்போ சம்டைம்ஸ் பேரண்ட்ஸ் சொல்றது நல்ல விஷயமா இருந்தாலும் எங்களுக்கு அந்த ட்ரைப் இல்லாமல் இருக்கலாம். அப்போ அதனால மனசுல எல்லாருக்கும் தெரியும் ரீடிங்ன்றது நல்ல. ஆனால் போகிற ரீசன் அவங்களுக்கு ஹேட் விருப்பம் இல்லையாண்டு இல்லை, பட் அந்த ட்ரைப் இல்லை, அந்த மூவ்மெண்ட் உண்டு இல்லை அவங்களை. இப்போ இப்படி அசோசியேட் பண்ண இப்போ நாங்கள் இப்படி ஒரு மூவ்மெண்ட்டை க்ரியேட் பண்ணணும்னு என்ன நடக்கும்னு சொன்னால், ஒரு நான் ரீடருக்கு பார்க்க இவர் புக்கை பற்றி கேட்குறேன்டா எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து வரும். ஹேபிட் ரீடர்ஸுக்கு என்னன்னு சொன்னால் வந்தோன்னே இப்போ ஜென்ரலி ரீடர்ஸுக்கு எல்லாம் உள்ளுக்குள்ள தான் இருக்கும். அதே நேரம் ஒரு கூட்டம் வந்தோன்னா அவங்க அதை வெளியில் போடுவாங்க, நான் இப்படி ரீட் பண்ணேன் அப்படி நடந்தது. அந்த பெர்ஸ்பெக்டிவ் டிஸ்கஷன் வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக இன்ட்ரெஸ்ட் வந்து கிரியேட் ஆகும். இப்போ இது வந்து இண்டிவிஜுவலாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம். இவங்க கம்பெனியில் இருக்கிற பெரிய பிரச்சனையை ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட்டு செய்வோம். ஆனால் செய்துட்டு எல்லாரும் 10 பேர்னா 10 பேருக்கு சேம் ட்ரைனிங் கிடைக்கும். ஆனால் யார் வந்து கம்பெனியில் பெர்ஃபார்ம் பண்ண போகிறன்றது அந்த இண்டிவிஜுவல் தான் டிபெண்ட். இப்போ நான் வந்து 10 மேனேஜர்ஸ் இருக்கு, நான் ஒரு 11வது மேனேஜர்ன்ட்டா எல்லாருக்கும் சேர்த்து ஒரு ட்ரைனிங் ஒரு சேம் ட்ரெயினர் தான் கிடைக்க போகுது, சேம் என்வாயன்மெண்ட், சேம் எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்போஷர். பட் நான் எக்ஸ்ட்ராவாக என்ன செய்கிறேன், என்ன பெட்டர் வெர்ஷனை கொண்டு வரதுக்குன்றது இம்பார்ட்டன்ட். எங்களோட பிலீவ் ரீடிங் ஒரு பெரிய ஒரு டூல் உங்களோட பெட்டர் வெர்ஷனை கொண்டு வரதுக்கு ஈவன் கம்பெனியில். நான் சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னென்னா கோவிட் டைமில் ஒன்று நடந்தது. ஒரு எம்ப்ளாயி வந்து தன் ஒர்க்கை இல்லாமல் போயிட்டா, ஃபயர் பண்ணியாச்சு கோவிட் டைமில். ஸோ இந்த பர்டிகுலர் மெம்பருக்கு ஒரு யோசனை, ஸோ டிப்ரெஷன் எல்லாம் சேர்த்து அந்த டைம் நாங்கள் ஒரு புக் ஒன்று டிஸ்கஸ் பண்ணாங்க, த ஆன்சர். அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி, ஒரு ஸ்டோரி தான் அந்த புக்கும் இல்லை, இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. ஒரு விவசாயிட்ட ஒரு கழுதை இருந்துச்சு, அந்த கழுதை சரியான வயசு போன கழுதை. அந்த என்ன சொன்னால் அந்த கழுதை போய் அதில் இருக்க பழைய கிணத்துல விழுந்துட்டுது. இப்போ விவசாயிக்கு அதை வெளியில் எடுக்கணும், அயலவரோட எல்லாம் சேர்ந்து ஃபுல்ட்ரை எடுத்து முடியலை. அப்போ அயலவர் சொன்னாங்க, பழைய கழுது கிழட்டு கழுதானே செத்து போனால் போட்டும் நாங்கள் பூட்டி விடுவோம், என்னென்னா இல்லாட்டி டேஞ்சர் ஆக்களுக்குன்னு சொல்லி இவங்க என்ன செய்தாங்கண்டா கல் மண்ணெல்லாம் எடுத்து மண்ணை போட தொடங்கிட்டாங்க பூட்டுறதுக்கு. தூட்ட வலிக்கிட்டாங்க. இப்போ கழுதைக்கு பெரிய பயம் ஆயிட்டுது.
அழத் தொடங்கிட்டு ஏன்னா சாகத்தானே போகிறேன். கொஞ்ச நேரம் அழுத சத்தம் கேட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் அழுத சத்தத்தை காணல. அப்போ விவசாயிக்கு மற்றவர்களுக்கும் என்னடா நடந்துட்டு போய் எட்டி கேட்க அப்போ வர்றதெல்லாம் தனக்கு மேலே போடாமல் கழுது என்ன செய்யுச்சுன்னு சொன்னால் அது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக வச்சு மேலே வந்துட்டு மேலே வர தொடங்கிட்டு. அப்போ அதில் புக்குன்ற ஒரு சின்ன குயிக் சமரி என்னன்னு சொன்னால் எப்போவுமே லைஃப் உங்கள்ட்ட கல் எறிஞ்சிட்டு தான் இருக்க போது உங்களோட டிசிஷன் அந்த கல்லை நீங்கள் ஸ்டெப்பிங் ஸ்டோனாக எடுத்து மேலே வாரீங்களா இல்லை அடிபட்டு செத்து போகிறீங்களா. அந்த பர்டிகுலர் ஸ்டோரியே அந்த போய்ட லைஃப் மாற்றிட்டது. ரைட்டா ஓகே. அது பிறகு அந்த ரீடை புக் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீசின பெட்டர் பொசிஷன். நான் என்ன சொல்றேன்னா அப்படி ரீட் பண்ணி இது பண்ணிக்கலாம். அதாவது இந்த புத்தகம் வாசிக்க ஏதோ ஒரு வகையிலே எங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. சரி, ஆனால் ராகுலன் இது எங்களுக்கு தெரியும், புத்தகம் வாசித்தால் வாழ்க்கையில் மாற்றம் வரும். ஆனால் இது எப்படி ஒரு பிஸ்னஸாக கொண்டு வரலாம்? இப்போ ராகுலன் பிக்க புக்குன்றது ஒரு பிஸ்னஸ், நீங்கள் நடத்துறது ஒரு பிஸ்னஸ், எப்படி நீங்கள் நடத்துறீங்க இது? ஸோ இதை பிஸ்னஸ்ன்னு சொல்கிற வகையில் பிஸ்னஸ் நிறைய ஆஸ்பெக்ட் இருக்குது. எங்களோட வந்து சோஷியல் ஆண்டர்பிரினர்ஷிப் சொன்னால் எங்களோட மெயின் ஆப்ஜெக்டிவே சமுதாயத்தில் ஒரு மாற்றம் வரணும். சரியா? நான் சமுதாயத்தை மாற்றம் வர்றதுக்கு வேணும், உங்களுக்கு ரிசோர்ஸ் வேணும், ஃபண்ட்ஸ் வேணும், டெக்னாலஜி எல்லாம் வேணும். இப்போ நீங்கள் ஒரு ப்ராஃபிட் இல்லாத ஆர்கனைசேஷனாக போனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நீங்கள் டோனர்ஸ் அப்படி டிபெண்ட் பண்ணணும். அதே நேரம் இம்பேக்ட் வரணும், அதே நேரம் செல்ஃப் ஸ்டைன் பண்ணணுன்றதுக்காக தான் இது வந்து ஒரு பிஸ்னஸாக வந்தது. அதே நேரம் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் சொல்லுவீங்க வி கால் இட் ஹாப்பி மணி. அண்டா ஒருத்தன் சந்தோஷமாக எங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணுவான். எண்ட் ஆஃப் த டே யார் பெட்டர் வெர்ஷன் ஆக போகிறது? அவன் தான் ரீட் பண்ணதால் அவன் தான் பெட்டராக வர போகிறான். சரியா? அதே நேரம் இது வந்து அஃப்கோர்ஸ் பிஸ்னஸ் ரீசன் எங்களுக்கு ஏன் அந்த பிஸ்னஸ் மாடல் ஆக்கினு ரீசன்டா ஒன்று இம்பேக்ட் பண்ண. அதே நேரம் இப்போ மெட்ட இது உங்கள்கிட்ட நாடி ஒரு பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அல்லது ஒரு பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு டீம் உங்களை நாடி வர வேண்டும். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால் இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கான ஒரு புத்தகத்தை வாசிக்க சொல்லுவீர்களா? இப்போ அது கம்பெனியில் எப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒரு கம்பெனி சொல்லுது என்னுடைய கம்பெனிக்கு சேல்ஸ் ட்ராப் ஆகிட்டது. இப்போ ஒரு கடந்த 6 மாதமாக விற்பனை வந்து மிக அதிக அளவிலே வீழ்ச்சி அடைந்துட்டது. இப்போ எனக்கு தெரியும், இப்போ எல்லாருமே பிக்க புக்குன்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்க. சரி, ஒருக்கா பார்ப்போம், புத்தகம் வாசித்தால் பிரச்சனையெல்லாம் தீரும் என்று சொல்லுகிறார்கள், என்னன்னு பார்ப்போம் என்று உங்களை நாடினால் நீங்கள் என்ன சொல்யூஷன் கொடுப்பீங்க? ஸோ எங்களோட அப்ரோச் எப்படி இருக்குமென்று சொன்னால் ஓகே சேல்ஸ் ட்ராப்னு சொன்னால் உலகத்தில் இப்போ இலங்கையை வந்து லிட்ரரி நேஷன் சொல்லுவாங்க. ஆனால் யாரும் ரீட் பண்ணுறீங்கள பார்த்தீங்கன்னு சொன்னால். ஆனால் ஏன் ரீட் பண்ணல எந்த ஒப்பீனியன் என்னென்னு சொன்னால் இலங்கையில் சரியான டைட்டில்ஸ் இல்லை. அதை ரீட் பண்ணி அவங்க பெட்டர் வெர்ஷன் அவங்க வாரத்துக்கான டைட்டில்ஸ் இல்லை. ஆனால் டைட்டில்ஸ் இல்லை என்றால் புக்ஸ் நல்ல புத்தகங்கள் இல்லை. அதாவது உலகத்தை பார்த்தீங்கன்னா தேவையான புத்தகங்கள் இல்லை. ரைட்டா? அப்போ என்ன நடக்கும்னு சொன்னால் புத்தகம் இல்லாதபடியாக நாங்கள் அதை ரீட் பண்ணல. அப்போ நீங்கள் சேல்ஸ்ன்னு ஒரு ப்ராப்ளம் வரைக்கும் நாங்கள் எங்களோட டீம் க்யூரேஷன் டீம் ஒன்று இருக்குது. அவங்க ஃபுல் ரிசர்ச் பண்ணி சொல்லுவாங்க. இப்போ சேல்ஸ் குறைஞ்சிட்டு அண்டா அது ரூட் கோசஸாக இருக்குமே, இதை சேல்ஸுக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை, எவ்வளோ செய்து காம்படிஷன் உங்களை ஈட் பண்ணுது, இப்படி நிறைய. அப்போ அந்த பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் க்யூரேட் பண்ணி ஒரு 4 புக்ஸை பிக் பண்ணுவேன். க்யூரேட் என்று சொன்னால் க்யூரேட்னா ஃபிக்ஸ் பண்ணுவோம். இந்த 4 புக்ஸ் வந்து உங்களோட பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணும். ரெண்டா இப்போ எக்ஸாம்பிள் இப்போ சேல்ஸ் டைமண்ட் ஒரு புக் இருக்கு, அது சூப்பர் புக். சரியா? ஐட்டம் சேல்ஸ் மட்டும் இல்லை, இப்போ எப்படி நீங்கள் சேல்ஸ் டீமை மேனேஜ் பண்ணுறதும் இருக்கு. அப்போ அதில் அவுட் டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் டிஎல் கணக்கு அப்படி நிறைய புக்ஸ் இருக்கு. அதை பண்ணிட்டு நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களோட 20 சேல்ஸ் டீம் இருந்தால் அவங்களுக்கு இந்த புக்கை கொடுத்து ஃபர்ஸ்ட்டாக ரீடர்ஸோட ஸ்டார்ட் பண்ணி அவங்க ரீட் பண்ணி அவங்க ப்ரெசென்ட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க எங்களோட சப்போர்ட்டோட. இப்போ நாங்கள் த்ரூ இது வந்து அவங்க யார் ரீட் பண்ணுவாங்க? அந்த டீம் மெம்பர் எல்லாருமே ரீட் பண்ணுவாங்க. எல்லாரும் ரீட் பண்ணுவாங்க. சரியா? ரீட் பண்ணிட்டு அவங்க ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. யாருக்கு? டீமுக்கே ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இப்படி இருக்கு, நாங்கள் இதெல்லாம் செய்கிறோம், ஆனால் இது நாங்கள் செய்யலை, நாங்கள் இதில் ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த புக்கில் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, இதெல்லாம் நாங்கள் செய்யாத விடயங்கள், இதை செய்து பார்ப்போம். ஆகவே நீங்கள் அந்த என்ன புத்தகத்தை வாசிக்க வேண்டும் என்ற முதல் கோடிட்டு காட்டுற ஒரு செயற்பாடு நீங்கள் செய்வீங்க. அது மட்டும் இல்லை, மற்றது அவங்களுக்கு எப்படி ரீட் பண்ணணும், எப்படி ஃப்ரேம் ஒர்க் போடணும், அந்த கைடன்ஸ் எல்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரீடராக அதை எப்படி உங்களோட பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு உபயோகிக்கலாம்ன்றதை நாங்கள் காட்டித்தரோம். அப்போ அது உண்டு. சரியா? அடுத்தது வந்து அவங்க ரீட் பண்ண அப்புறம் எங்களுக்கு இப்போ இது வந்து தனியாக ஒரு ரீடிங் கிளப்பாக இருந்தாலும் எங்களுக்கு டெக் அப்படி நிறைய சப்போர்ட் இருக்குது. அப்போ அவங்க செய்கிற செஷன்ஸுக்கான பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டு அது ஒரு கிளாமரஸாக போகும் அவங்களுக்கு. நான் இந்த புக் ப்ரெசென்ட் பண்ணபடி இப்போ எனக்கு இவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடைச்சிட்டு. இப்போ அதே நேரம் இப்போ இதே பிரச்சனை இன்னொரு கம்பெனிக்கு வருது. இப்போ நீங்கள் வந்து அந்த சேல்ஸ் புக்கை வாய்ச்சா நீங்கள் ஒரு கெஸ்ட் ப்ரெசென்டராக இன்னொரு கம்பெனிக்கு போகலாம். ஆனால் இப்போ எனக்கு ஒரு கேள்வி, இந்த கலாச்சாரம் எப்படி உருவாகிறது? இப்போ என்னுடைய கம்பெனியில் ஒரு பிரச்சனை இருக்கிறது, இப்போ நான் உங்களை தேடி வர வேணும் என்ற அடிப்படை என்று சொன்னால் என்னை சுற்றி இருக்கிற எல்லோருமே இந்த பிக்க புக்குன்ற கதைத்தான் நான் வரலாம். இல்லாவிட்டால் இந்த பிரச்சனை ஒரு சேல்ஸ் ட்ராப்பாக இருக்குது, ஒரு போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து கூடி கதைத்து என்ன பிரச்சனை என்று பார்த்து ஏதோ ஒரு முடிவெடுப்பார்கள். ஆனால்
புத்தகம் வாசித்தால் அதற்கு ஒரு அவுட்கம் எங்களுக்கு வரும், அது ஒரு தெளிவு எங்களுக்கு வரும் என்ற சிந்தனை இப்பொழுது அண்மை காலங்களிலே நிறுவனங்களுக்கு ஆரம்பித்து விட்டதன் சிந்தனை. அதுக்கு முன்னோடி நீங்கள் தானா? அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் எஸ் அங்கே தான். பட் ரீடிங் கிளப்னு சொல்லிக்க நிறைய இருக்குண்டா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஏரியாலையும் இருக்கு. ஆனால் ஒரு வெரி ஸ்ட்ரக்சர்டாக ஒரு மூமெண்ட்டாக கிரியேட் பண்ணது பிக்கப் புக் தான். இங்கே மட்டும் இல்லை, நாங்கள் இந்தியாவுக்கும் போயிட்டோம், யூஏஇலுக்கும் போயிட்டோம், இப்போ சிங்கப்பூர் யூகேல எங்களோட இது ஒரு நியூ கான்செப்ட். ரீடிங் இப்படி தானே, ரீடிங்ன்றது ரீடிங் கிளப் எல்லாம் எங்கேயும் இருக்கிறது. அது அவ்வளோத்தையும் ஸ்ட்ரக்சர் பண்ணின்னு சொன்னா பிக்கப் புக்காக தான் இருக்கு. சொன்னா இப்போ என்னென்ன ஃப்ரேம் டெக்னாலஜி சப்போர்ட்டை உள்ள கொண்டு வந்து அவ்வளோத்தையும் ரெக்கார்ட் பண்ணி சரியா புக் கியூரேஷன் கொடுத்து இலங்கையில் இல்லை மற்ற கண்ட்ரியில் அக்சஸ் இல்லாத புக்ஸை அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்து அப்படி ஒரு ஸ்ட்ரக்சராக கொண்டு வந்தது. நாங்கள் இப்போ நார்மல் ரீடிங் கிளப் எடுத்தால் வருவாங்க, ப்ரெசென்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க, வாலண்டியர். இங்கே வந்து என்னென்னு சொன்னால் ஒரு ஸ்ட்ரக்சர், அவங்களுக்கான கரியர் க்ரோத் இருக்குது, அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது, ரிசல்ட் ஓரியன்ட் அப்படியான ஒரு ஸ்ட்ரக்சரை நாங்கள் பிக்கப் புக்கில் போட்டதுக்கு ரீசனே இம்பேக்ட் பெருசாகணும். இம்பேக்ட் இப்போ நீங்கள் சொன்னது இந்த இம்பேக்ட் வந்து ஒரு நிறுவனத்துக்கும் ஏற்படுகிறது, தனியால் வளர்ச்சிக்கும் அந்த ஒரு இம்பேக்ட் ஏற்படுகிறது. அதுதான் உங்களுடைய இந்த பிக்கப் புக்கினுடைய ஒரு கன்செப்ட். இது என்ன அடிப்படையில் உங்களுக்கு விற்பனை வருகிறது, எப்படி ரெவன்யூ உங்களுக்கு கிரியேட் பண்ணுகிறீங்க? ஸோ இப்போ எங்களுக்கு நிறைய இது இருக்குது. ஒன்று வந்து இப்போ கிட்ஸ் எடுத்தால் அது கிட்ஸுக்கு கிளப் இருக்குது, அதாவது சிறு குழந்தைகளுக்கான கிளப் இருக்குது, அது 6லேருந்து 12 வரை ஒரு வயது ரேஞ்ச். அடுத்தது வந்து டீன்ஸ் உண்டு, அடுத்து அடல்ட்ஸ். அப்போ இவங்க எல்லாம் வந்து ஒரு இடத்துல கூடி மெம்பர்ஷிப் சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணி வருவாங்க. அடுத்தது வந்து கம்பெனிஸுக்கு அது தனியாக, அது டிபெண்ட்ஸ் ஆன் த நம்பர் ஆஃப் மெம்பர்ஷிப் பே பண்ணி உங்கள்கிட்ட வந்தால் நீங்கள் அந்த கிட்ஸ் கிளப்புக்கு என்ன கொடுப்பீங்க? நீங்கள் கிட்ஸுகளுக்கு ஒவ்வொரு வீக் ஒவ்வொரு செஷன் இருக்குமா அவங்களுக்கு. இப்போ எங்களோட கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் செஷன் வந்து ஒரு புக்கை வாசித்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு தெரியாது, அழுதுருப்பாங்க. ஆஃப்டர் ஒரு 6 மாதத்துக்கு பிறகு ஒரு 400 பேருக்கு முன்னுக்கு ஒரு ஸ்டேஜ் எடுத்து எந்த ஹெல்ப்பும் இல்லாமல் பேரண்ட்ஸில் ஹெல்ப்பே இல்லாமல் ப்ரெசென்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அவங்களால எத்தனை வயசு? 7 வயசு ஒவ்வொரு இருக்குது. எங்களோட நிறைய கேஸ் ஸ்டடி நான் கிரியேட் பண்ணிட்டேன், டெஸ்டிமோனி ஏகப்பட்டது இருக்குது எங்களுக்கு. இப்போ அடல்ட்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால் இது உங்களோட வந்து ஒரு ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமா இல்லாட்டி ஆன்லைன் பேஸ்டா? எங்களோட எதுவுமே ஆன்லைன் இல்லை. ரீசன் நாங்கள் யோசிச்சது எங்களோட ஹியூமன் இன்ட்ராக்ஷனை கொண்டு வரதான் முக்கியம். இப்போ நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் இப்போ யாரும் இன்ட்ராக்ட் பண்ணுறல, எல்லாம் ஆன்லைன், எல்லாம் இண்டிவிஜுவலிஸ்டிக்காக இருக்கிறாங்க. ஸோ பிக்கப் புக்கிட்ட மெயின் நோக்கமே அனைவரையும் ஒன்று கூட கொண்டு வர்றது, அதாவது ரீடிங்கன்றதை வச்சுக்கொண்டு கொண்டு வந்து டிஸ்கஸ் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிள் நாங்கள் மென்னா ஃப்ரம் மாஸ் மென்னா ஃப்ரம் வீனஸ்ன்னு ஒரு புக் எடுத்தால் 2 ஜெண்டரும் அடிச்சு இப்போ ஒரு ஹவர் தான் ப்ரெசன்டேஷன் உண்டுனா டிஸ்கஷன் 3 ஹவர் போகும். அப்படின்னா இப்படின்னா அப்படி அந்த இன்டெலெக்சுவல் கான்வர்சேஷனை கொண்டு வரது ஒரு பெரிய ஒரு நோக்கம் எங்களுக்கு. ரீடிங் மட்டும் இல்லை. சரி, இதில் ஒரு உச்சக்கட்ட சவால், உதாரணமாக எனக்கும் புத்தகம் வாசிக்க வேண்ட ஆசை. இப்போ நீங்கள் சொல்லுகின்ற பொழுதுதான் உண்மையாக எனக்கு ஆசை வருது. என்னை புத்தகம் வாசிக்க வைப்பது தான் கஷ்டம். இப்போ அதுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க? இப்போ எல்லாருக்கும் ஆசை தான், யார் நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்க ஆசையாக இருக்கிறது. நான் உட்கார்ந்துருந்து வாசிப்பேனா, அதுக்கு ஏதாவது ஒரு ஊன்றுதல் ஏதாவது கிடைக்குமா? அதான் நம்ம சொன்ன மாதிரி இந்த ட்ரை. இப்போ நீங்கள் அந்த ட்ரைப்லையும் இல்லை, சரி. இப்போ எக்ஸாம்பிள் உங்களோட ஒர்க் கலீக்ஸோ இப்போ அசோசியேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸோ ரீடர்ஸாக இருக்காமல் இருக்கலாம். இல்லை, என்னுடைய நண்பர் இல்லை. என்ன செய்யலாம்? இல்லாட்டி அப்போ அதுதான் இதை பிக்கப் புக்கில் மட்டுமே இல்லை, எந்த ஒரு கிளப்ல போனாலும் அந்த இன்ஸ்பிரேஷன் வரும் ஆட்டோமேட்டிக். அப்போ என்ன நடக்கும், நீங்கள் போய்க்கல இப்போ ஃபர்ஸ்ட் டைம் போய் ஒரு செஷனை பார்க்குறீங்க, நீங்கள் பார்க்க அந்த புக்கை புக்கில் ஒரு செஷன் வருது, இது நல்லா இருக்குது, எனக்கு இந்த புக் வாசிக்கணும் போல இருக்கு. நீங்கள் அதை போய் அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு புக்கை வாசித்து ஸ்மெல் பண்ணி பார்ப்பீங்க. அடுத்து என்ன செய்வீங்க, ஓகே நல்லா இருக்குது, அடுத்த செஷனும் போவோம் வருவீங்க, வந்து ப்ரெசன்டேஷன் நடக்கல, இது நல்லா இருக்குது, நான் மெம்பர் ஆகும், அப்படி போவீங்க. பிறகு மெம்பர் ஆன பிறகு இப்போ நீங்கள் புக்கை ப்ரெசென்ட் பண்ணணும், நீங்கள் வாங்கின புக்கை செய்வீங்க, அடுத்த பிறகு நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன், நீங்கள் பண்ணுவீங்க. அப்படி அந்த நீங்கள் அந்த ட்ரைப், அதாவது உங்களோட லைக் மைண்டட் பீப்புளை கெதர் பண்ண பிறகு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பண்ணுவீங்க, ரைட்டா? இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் தண்ணி குடிக்கணுமெண்டா, ரைட்டா, கிச்சனுக்கு பஞ்சியாக இருக்குது, எப்படி செய்யலாம்? ஒவ்வொரு ரூம்லேயும் ஒவ்வொரு தண்ணி போத்தல் வச்சா தண்ணி குடிக்கலாம். உண்மைதானே? அது அதில் எங்கே சொல்லியிருக்கு, அட்டாமிக் ஹேபிட், ஜேம்ஸ் கிளியர்னா பெரிய ஒரு டெக்னிக். அது அந்த ஒரு டெக்னிக்கால முன்னொரு நாட்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. உண்மைதான், சரி. அதே மாதிரி அப்போ இந்த புக்கில் இப்படி தானே வாசிப்பு 21 நாள் வந்தால் அது ஒரு ஹேபிட் ஆகிடும், 90 நாள் கண்டினியூஸாக செய்தால் லைஃப் ஸ்டைல் ஆகிடும். அப்போ அது நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் அதை உங்களோட இருந்து வாங்க செய்வோம்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி செய்ய வைக்கிறது. அப்போ ஒரு கட்டத்தில் நீங்கள் இதுதான் என்னோட ட்ரை. ஓகே பாருங்க, இப்போ ஒரு பிஸ்னஸ் ஒரு சமூகத்துக்கு தேவையான ஒன்றை கொடுக்கின்றது, அதே நேரத்தில் அது ஒரு வர்த்தகமும் இருக்கிறது. அது ஒரு வித்தியாசமான ஒரு கம்பினேஷன். அது எல்லாருக்கும் எல்லா சேவைகளுக்கும் அது அமையாது. அதாவது ஒரு வர்த்தகமும் அதில் இருக்கிறது, லாப நோக்கமும் அதில் இருக்கிறது, சமூகத்துக்கு தேவையானதும் செய்து கொண்டிருக்கிறோம்.
என்ற ஒரு விடயம்தான். ராகுலன், இந்த ஒரு இப்போ நீங்கள் எனக்கு ஞாபகம் இருக்குது, பல்கலைக்கழகத்திலே படிக்கின்ற பொழுது ராகுலன் ஃபர்ஸ்ட் 2 செமஸ்டர்ஸ் 2 இயர்ஸ் ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் சார்ட்டட் அக்கௌண்டன்சி நீங்கள் படிச்சிங்க. நாங்கள் எல்லோரும் படிக்கும்போது நீங்களும் சார்ட்டட் அக்கௌண்டன்ஸ் படிச்சிங்க. பிறகு சார்ட்டட் அக்கௌண்டன்சியில் பல சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனீங்க, 2-3 தடவை அட்டம் பண்ணீங்க, ஃபெயில், உங்களுக்கு அது சரி வரையில்லை. அப்புறம் 3rd இயரில் நீங்கள் CIM செய்ய ஆரம்பித்தீர்கள். அந்த 3rd இயர்லேருந்து 4th இயரில் CIM கம்ப்ளீட் பண்ணிவிட்டீர்கள். ஒரு பாடமும் ஃபெயில் ஆகையில் அதில் ஒரு ஸ்ரீலங்கன் ப்ரைஸ் வரை 2-3 பாடங்களுக்கு உங்களுக்கு கிடைத்தது. அப்போ ஏதாவது ஒன்று விலகாலம் ஃபெயில் ஆனாலும் விட்டுட்டு இன்னொன்று ஆரம்பிக்கலாம் என்ற ஒரு தைரியம் உங்களுக்கு பல்கலைக்கழக காலத்திலே இருந்தது. இருந்தாலும் இந்த புத்தகத்தை கொண்டு வந்து இந்த புத்தகத்தின் மூலமாக ஒரு பிஸ்னஸ் வர வேண்டும் என்றது எப்படி வந்தது? இது வந்து இப்போ ஜென்ரலி என்னை பொறுத்தவரையில் ரீடிங்ன்றது சின்ன காலத்தில் இருந்தது. அப்போ நான் யாழ்ப்பாணத்தில் இருக்கேக்க ஹாலிடே டைமில் அம்மா எழுப்பிவிடுவா காலையிலே, ராகுலன் போ என்றா நான் ஒரு 10 கிராண்ட் பாஸ் கண்டா அவங்களுக்கு முன்னுக்கு போயிருந்து பேப்பரை வாசிக்கணும். பேப்பரை வாசி எனக்கு முதல் பிடிக்கவே இல்லை. சரி, நான் இப்போ கள்ளமாக ஒடித்திடுறது நான் மறைஞ்சு இப்போ காலை எப்படி எழுப்பி விட்றாங்க. அப்போ போனோன்னே நான் எடுத்து வாசிக்க எனக்கு இப்போ ஃபர்ஸ்ட் டே எரிச்சலாக இருந்துச்சு, செகண்ட் டே கஷ்டம் இருந்துச்சு. ஆனால் கண்டினியூஸாக போகும் ஹாலிடே டைமில். பிறகு நான் அதை எப்போ வருமென்று இருந்த ரீசன் கதைச்சா பிறகு நான் வாசிச்சோன்னா பிறகு அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் என்ன செய்யணும், அந்த இன்சைட்ஸை போய் நான் என் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுவேன். இப்போ அந்த டைம் எல்லாரும் ஒரு இன்டெலெக்டாக பார்த்தாங்க. ஆனால் பாடசாலை காலத்தில் அப்படி ஒன்றும் செஞ்சது எனக்கு தெரியல. இதுனா சின்னதில்லை சரியா. பிறகு வந்து என்ன நடந்ததுன்னு சொன்னால் அந்த டைமில் அங்கே எல்லாமே இருக்கேக்க நாங்கள் மரத்துக்கு கீழே இருந்தால் புத்தகம் வாசிக்கிறது, டீச்சர் வாசிக்கிறது, நாங்கள் ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் சொல்ல நடிக்கிறது, வீட்டை போய் கதைக்கிறது, இப்படி இன்ட்ராக்ஷன் இருந்தது. அது உண்மைக்கு என்ன அந்த டைமில் ஒரு பெரிய ஒரு ஸ்டோரி எழுதுறதெல்லாம் இருந்தது. பிறகு ஏலவல் அப்படி வந்த பிறகு எங்களுக்கு அதுக்கான இன்வால்மெண்ட் இருக்குது. ஆனால் நான் பிறகு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண பிறகு நான் இந்த புக்காலே என்ன டீமுன்ற பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணேன். புக்கை கொடுத்து அவங்க வாசிச்சு ஒவ்வொரு சாப்டர் ப்ரெசன்ட் அப்படி தான் தொடங்கினது கம்பெனியில். அந்த கான்செப்ட் எப்போ உருவானது? இதை கொண்டு வந்த நல்லம் ஒரு டிஜிட்டல் கம்பெனி இருந்தது என்னட்டு. அப்போ அது வந்து 2017 வருஷத்துல எந்த டீமுக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு புக்கை கொடுத்து சொன்னா நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாப்டர் ரீட் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணணும் டீமுக்கு. அப்படித்தான் தொடங்கினது. அப்ப பிறகு ஒரு நாள் 7 Habits of Highly Effective People ஒரு புக். அப்போ நான் சொன்னேன் ஒரு கேர்ள் ஃபுல்லாக முடிச்சு ப்ரெசென்ட்டும் பண்ணிட்டு நாங்கள் பப்ளிக்கு செய்யக்கூடாதுன்னு சொன்னேன். ஃபுல் க்ரௌட் வந்தவங்க என்ன சொன்னாங்க, இது நல்லா இருக்கு, இதை நீங்க கண்டினியூ பண்ணக்கூடாது. அப்படித்தான் பிக்கப் தொடங்கினேன். சரி, இப்போ ராகுலும் பல புத்தகங்களை வாசிச்சிருப்பீங்க. நீங்க பல நிறுவனங்களுக்கு பிரச்சனை வந்தா சொல்யூஷன் கொடுக்குற புத்தகத்தை ரெக்கமெண்ட் பண்ற ஒரு செயற்பாடு செய்றீங்க. உங்களோட வாழ்க்கையில இந்த புத்தகம் என் வாழ்க்கையை மாற்றியது என்று சொன்னால் என்ன புத்தகத்தை நீங்க ஞாபகப்படுத்தி அந்த கதை என்ன? ஓகே, நல்ல கேள்வி. சரி, இப்போ நான் சொல்றேன், இப்போ ரீசெண்டாக நடந்தது சொல்றேன். உங்களுக்கு என்ன முதலே தெரியும், நான் இப்படி இருந்தேன், 110 இருந்தேன். 110 கிலோ ராகுலன். 110 ஓகே. நான் போயிருக்கா, கொலஸ்ட்ரால் கூட எல்லாம் கூட டாக்டர் சொல்லிட்டாரு மருந்து எடுக்கணும். நான் சொன்னேன் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாலும் ஓகே குறைக்கலாம். நான் மெட்டல் சரி ஒர்க் அவுட் பண்ணுறேன். 110 89 வரை குறைச்சி வந்துட்டேன் ஒர்க் அவுட் பண்ணி, வெரி ஈஸி. ஆனால் 89 4 வருஷம் அதுலேயே 89 இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணியும் குறையலை. எனக்கு ஒரு கன்ஃபியூஷன், என்ன நடக்குது, 89 நான் நிற்கிறேன். நல்லா சாப்பிட்டீங்களா ராகுலன்? சாப்பிடல, எல்லாம் கண்ட்ரோல். 86 89 இருந்துட்டு அப்போ எனக்கும் விலங்குல என்ன நடக்குதுன்னு சொல்லி நியூட்ரிஷனிஸ்ட், ஜிம் ட்ரெயினர்ஸ் எல்லாம் ஜிம் போய் ஒவ்வொரு வீக்கெண்ட் 3 days போய் எனக்கு குறையலை. இப்போ எனக்கு எப்போவுமே ஒரு இது இருந்துச்சு, நான் ஸ்மால் தான் எடுக்கணும், அந்த காலம் வருமாண்டு அப்படிதான் இருந்தேன். சரியா, அப்போ அந்த டைம் தான் எனக்கு ஒரு புக் வந்தது, நான் வாசிச்சது இப்போ ரீசெண்டாக நடந்த 2 years முன்னுக்கு, பிகமிங் சூப்பர் நேச்சுரல்னு சொல்லி. அப்போ அதில் அந்த புக் வாசிக்க அதோட கனெக்ட் பண்ணி நிறைய வாசிக்கத்தான் நடந்தது. ஓசே சில்வாண்ட மைண்ட் கண்ட்ரோல். அப்போ எனக்கு தான் விளங்கிச்சது, இன்றைக்கு பிரெயினுக்கு மாட்டுக்கும் சிங்க் கிரியேட் பண்ணுறோமோ அன்றைக்கு பாடி நல்லா. இப்போ நாங்கள் வந்து இப்போ என்ன நடக்கும்னு சொன்னால், நாங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து நாங்கள் கன்சியூம் பண்ணுற கண்டென்ட் எல்லாம் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. பாடி ஒரு கிரேட் மெஷின், ரைட்? அதுண்ட என்ன சொல் பவர் இருக்குன்னு தெரியாது. அப்போ நான் என்ன செய்தேன்னு சொன்னால், அந்த புக்கில் சொன்னேன் அன்னோன் நெவர் லெட்ஸ் டூ டவுன்னு இருந்துச்சு. நான் சென்னையில் இருந்தேன். நான் அப்போ அந்த டைம் நான் என்ன சொன்னேன், ஒரு ஆள் என்ன கூப்பிட்டது ஹிமாலயாஸுக்கு போகும் வாங்கண்டு. அப்போ நான் சரி ஓகே அண்டு சொல்லி ஒரு 21 ஸ்ட்ரேஞ்சர்ஸோட ஹிமாலயா போனேன். அந்த டைம் தான் எனக்கு எல்லாமே தெரிஞ்சு. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு புக், அது பிகமிங் சூப்பர் நேச்சுரலும் ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி பராமன் சைவானந்தோட புக். இந்த 2 புக் தான் என்ன ட்ரிகர் பண்ணி வச்சது, இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் பாடியை பற்றி. அப்போ நீங்கள் அதுக்கு பிறகு 9 days ட்ரெக்குக்கு போயிட்டு வந்து நாங்கள் நிறைய ஹிமாலயாஸ் இந்தியன் ரேஞ்சுக்கு போயிட்டு வந்து 14,000 அன்னோன் பீப்புளோட போனேன்னு சொன்னீங்க. ஸ்ட்ரேஞ்சர்ஸோட, ஃபுல் ஸ்ட்ரேஞ்சர், யாருன்னு தெரியாது. எல்லாம் விட்டாங்களா உங்களோட அம்மா அப்பா? நான் சென்னையில் தானே இருந்தேன். சரி, அதில் போயிட்டு வந்து அந்த டிரான்சிஷன் 67.5. அது எவ்வளோ காலத்துக்குள்ள குறைச்சிங்க? இப்போ 89லேருந்து 79 69 22 கிலோ. அப்போ இந்த ஒன்று வந்து விம் ஆஃப் மெத்தட்,
ஓசி சில்வாண்ட மைண்ட் கண்ட்ரோல், ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி, அடுத்தது வந்து பிகமிங் சூப்பர் நேச்சுரல். இது தவிர இன்னும் நிறைய புக்ஸ் இருக்கு. அந்த அவ்வளவு கனெக்டிவிட்டியும் எனக்கு ஒரு நல்ல பேட்டர்னை தந்தது கண்டுபிடிக்க இந்த பாடியை பற்றி. ஆகவே இப்போ எவ்வளவுதான் எக்ஸசைஸ் செய்தாலும், எவ்வளவுதான் சாப்பாட்டிலே கவனமாக இருந்தாலும் உடம்பு குறையாமல் இருக்கலாம். இந்த மனதையும் மூளையையும் தொடர்புபடுத்தி நாங்கள் சிந்திக்க வழிக்கிடுகின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில் குறைகிறது. எனக்கு அது இன்னும் கொஞ்சம் விளங்கப்படுத்துறாங்க. இப்போ ஒவ்வொரு பாடியும் டிஃப்ரெண்ட். சரி, இப்போ ராகேஷ்ட பாடி டிஃப்ரெண்ட், ராகுலண்ட பாடி டிஃப்ரெண்ட், ரைட்டா? இப்போ ஒரு ஜிம்மிட்ட போய் நீங்கள் குறைக்கல, சிலாக்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக குறைஞ்சிடும், சிலாக்களுக்கு குறையாது. எனக்கு மெட்டபாலிசம் வந்து சரியான லோ, நான் கொஞ்சம் சாப்பிட்டா கூட போகும். அப்போ எனக்கு ஒர்க் அவுட் பண்ணிக்கல. இப்போ எங்களோட ஸ்ட்ரெஸ் லைஃப், ரைட்டா, இதெல்லாம் கணக்கு சயின்டிஃபிக்காக நிறைய இருக்குன்னு சொன்னால் பிரெயின் வேவ்ஸ், அல்ஃபா, தீட்டா, பீட்டாண்டு இதுகள். அப்போ நாங்கள் எப்போவும் இருக்கிறது பீட்டா ஸ்டேஜ், ஐ பீட்டாண்டு ஐ ஸ்ட்ரெஸ் லெவல். சரியா, இன்றைக்கு நாங்கள் அல்ஃபா லெவலுக்கு எங்களை தயார்படுத்துகிறோமோ அன்றைக்கு ஃபுல் சிங்க் கொண்டு வரும் பாடியில். இப்போ இந்த கரண்ட் மூமெண்ட்டில் பார்க்க இப்போ நான் செய்தது ஒரு ஆள் சிம்பிளாக செய்திருக்கலாம், ஆனால் பாடி டிஃப்ரெண்ட். நான் 4 வருஷம் கஷ்டப்பட்டதே முடியலைன்னு சொன்னால் இந்த பாடின்ற இதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். இப்போ நான் 1 கிலோ கூடணுமெண்ட என்ன செய்யணும், 1 கிலோ குறையணுமெண்ட என்ன செய்யணும் எனக்கு தெரியும். இப்போ இதில் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்றுமே இல்லை, ஜிம் ட்ரெயினர் இல்லை, நியூட்ரிஷனிஸ்ட் இல்லை, புக்ஸ் தான். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஜிம் ட்ரெயினர் இல்லை, நியூட்ரிஷனிஸ்டும் இல்லை, ஆனால் ஒரு புத்தகம் 1 கிலோ குறைக்கவும் தெரியும், 1 கிலோ கூட்டவும் தெரியும். இந்திய சினிமா நட்சத்திரங்களுக்கு தெரிந்தது என்றால் உங்களை கட்டாயமாக ஹயர் பண்ணுவார்கள். ஏன்னால் 10 நாளைக்கு ஒருக்கா உடம்பை குறைக்கணும், 10 நாளைக்கு உடம்பை கூட்ட வேணும் என்பது புத்தகம் வாசித்தால் அந்த ஒரு சிந்தனை வருது, அந்த ஒரு மாற்றம் வருகிறது. ஆகவே அந்த புத்தகத்தை இலகுவாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. நல்ல ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க ராகுலன். அடுத்த கட்டம் இதை இவ்வளோ நீங்கள் ஒரு பிக்க புக்குன்னு ஒரு பிராண்டை நீங்கள் இப்பொழுது உருவாக்கி பல நிறுவனங்களுக்கு இந்த புத்தகத்தை வாசித்தால் உங்களுடைய நிறுவனத்தினுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை பல பேர் இப்பொழுது வாசிக்க வைத்திருக்கார்கள். அவை பல மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அடுத்த இலக்கு என்ன உங்களோட? எங்களோட இலக்கு என்னென்னு சொன்னால், இது வந்து ரூரல் ஏரியாவுக்கு போய் சேரும்போது நாங்கள் இப்போ ஒரு கேம்பெயின் செய்யணும், ரீட் அண்ட் ரைஸ் என்ற ஒரு கேம்பெயின். நிறைய புக் டொனேஷன் பண்ணி இந்த மூமெண்ட் வந்து கிளம்புலேருந்து வெளியிடங்களுக்கு போகணும். அது வந்து பியூர்லி ஃப்ரீ அவங்களுக்கு. அப்போ அதனால் எங்களோட இக்கோ சிஸ்டத்தை வச்சுக்கொண்டு, இப்போ ஒரு கிளப் இருந்தால் கிளம்பில் அவங்க இன்னொரு கிளப்பை ரூரல் ஏரியாவில் டேக் ஓவர் பண்ணுவாங்க. அதுக்கு அதே நேரம் எங்களுக்கு எக்ஸ்பேன்ஷன் பிளான். இப்போ எல்லாருமே சொன்னது கன்செப்ட்ஸ் எல்லாமே அடுத்த கண்ட்ரியில் தான் ஸ்ரீலங்காவுக்கு வாரது. என்ன கன்செப்ட் எடுத்தாலும் ஃபாரின்லேருந்து தான் வாருது. இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்க சொன்னாங்க, ஸ்ரீலங்காலேருந்து வெளியில் கன்செப்ட் போகலை. இப்போ நாங்கள் மற்ற கண்ட்ரிஸ்க்கு போயிட்டோம். இப்போ இன்னும் ஒரு அடுத்த 5 கண்ட்ரியில் இமீடியட்டாக கொண்டு போகிறது தான் எங்களோட இலக்காக இருக்குது. அது ஒரு இலங்கையில் தொடங்கினோண்டு இன்னொரு நாட்டுக்கு போகணும். போயிட்டு இன்னும் விருத்தி அடையணும். பெருமையாக இருக்கிறது. ஒரு பிக்க புக் ராகுலன் ஆரம்பித்தது சர்வசாதாரணமாக ஆரம்பித்தது, கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர்ச்சி அடைந்து எங்கள் நாட்டிலே எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பிராண்டாக இப்பொழுது சர்வதேச ரீதியாக 2-3 நாடுகளிலே அது பின்பற்றப்படுகிறது. எங்கள் நாட்டிலிருந்து இன்னும் பல நாடுகளுக்கு அது ஒரு கான்செப்டாக செல்ல இருக்கிறது. ஆகவே எங்கள் நாட்டுக்கும் அது உண்மையாகவே ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விடயம், பெருமையான விடயம். ஒரு புத்தகத்தின் மூலமாக சமுதாயத்தை மாற்றலாம். சமுதாயம் மாறுகின்ற பொழுது என்னுடைய வர்த்தகமும் அதிகரிக்கிறது என்ற ஒரு புது வகையான ஒரு வியாபார கொள்கையை வகுத்து சென்று கொண்டிருக்கிறீர்கள் ராகுலன். உங்களுடைய பயணம் இன்னும் சிறப்பாக அமைய வேணும். வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த முறை சந்திக்கின்ற பொழுது எத்தனை கிலோவாக நீங்கள் இருக்க விரும்புகிறீங்க ராகுலன்? 67 போதுமா? இல்லை, இந்த இடத்துல. ஆனால் இது ஒரு இலகுவான ஒரு சாதனை அல்ல. 110லிருந்து 67க்கு வந்த ஒரு சாதனை. அதுவும் 4 வருடம் ஒரே வெயிட்டில் இருந்து மன உளைச்சல் பட்டு புத்தகம் வாசித்து 67 கிலோவுக்கு வந்தது என்பது எனக்கு ஒரு புதுக்கதை, ஒரு உற்சாகத்தையும் மேம்படுத்தி இருக்கிறது. நீண்ட காலமாக முயற்சித்து கொண்டிருக்கிறேன் நானும் உடம்பு குறைவதற்கு. அதனால் இந்த நீங்கள் சொன்ன புத்தகத்தை ஒரு கால் வாசித்து நானும் பார்க்க போகிறேன். பல பேர் புத்தகம் வாசிப்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக நீங்கள் இருக்க போகிறீர்கள். நன்றி ராகுலன், இணைந்து கொண்டமைக்கு. நன்றி ராகேஷ், நன்றி.